कॉल කරලා මාව තර්ජනය කරලා මට කෝල් කරලා මාව තර්ජනය කරලා තමන්ට අවශ්‍ය තොරතුරු ලබා ගත්තා. ඊට අමතරව ඒගොල්ලන්ට කරන්න ඕනේ හැමදේම මාව තර්ජනය කරලා තමයි කරගෙන ගියේ. ඒ නිසා මේ මම පොලිසියට අවශ්‍ය තොරතුරු ලබා දීලා තියෙනවා. ඒගොල්ලන්ට අවශ්‍ය සහයෝගය දිගට මම දෙනවා. ඒ පොලිසියෙන් සමහර අවස්ථාවලදී එයාව අල්ලගන්න බැහැ කියන හේතුව කියලා කියන්නේ එයා ඉන්නේ ඒගොල්ලෝගේ බල ප්‍රදේශයේ නෙමෙයි කියන එක. මම අහන්න කැමති එයාගේ බල ප්‍රදේශයේ නැත්නම් වෙන ක්‍රියාමාර්ග මේ නීති මේ රටේ නැද්ද කියලා. මෙතන ඒ බල ප්‍රදේශයේ නැත්නම් ඒ CID දෙන්න බැරිද? CBI දෙන්න බැරිද? ඒ මේකට වෙන ක්‍රියාමාර්ග මෙච්චරකල් කෙරුවේ නැහැ කියන එක තමයි මම අහන්න කැමති. தமிழ்நாடு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு சொல்ல வாரேன் என்னன்னா ராஜித் சார் அவர்களை கடத்தினதுக்கு பிறகு கடத்தியவர்கள் என்ன அச்சுறுத்தி என்ன பயமுறுத்தி அவர்களுடைய காரியங்களை தொடர்ந்து என்ன கொண்டே செய்து கொண்டு போனாங்க. அதனால நான் தொடர்ந்து போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். போலீஸுக்கு தேவையான ஒத்துழைப்பை நான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்குது. போலீஸ் அவரை கைது செய்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அதிகார பிரதேசத்திற்கு உட்படாத வேறொரு பிரதேசத்தில் அவர் தலைமறைவாக இருக்கிறதால தங்களால் முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தால் இதற்கு மாற்று சட்ட நடவடிக்கைகள் இந்த நாட்டில் இல்லையா என்று நான் கேட்க முற்படுகிறேன். ஏன் CID CBI என்று பல பிரிவுகள் இருக்கும் பொழுது ஏன் அவர்களுக்கு இதை செய்வதற்கான அங்கீகாரத்தை உயர் அதிகாரிகள் மேற்கொள்ளக்கூடாது என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கிறேன். பாப்பா கடத்தப்பட்டு 8 மாதங்கள் ஆகி நாங்கள் 3 இடங்கள்ல 8 மாதங்கள் ஆகி 3 இடங்களில் நாங்கள் எண்ணி போடப்பட்டு முந்தல் புலிசுண்டாக யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப 4-5 மாதங்கள் ஆகியும் அவரை இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அவரை கைது செய்வதற்காக அவருடைய இடத்துக்கு கொழும்புக்கு சென்ற போது அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவருடைய சகோதரர் தான் அங்கு இருந்து அவரை சந்தித்து கேட்ட போது அவரை 2 நாட்களில் தான் ஒப்படைப்பதாக கடிதம் மூலமாக போலீசுக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறார். அப்படியான சந்தர்ப்பத்தில் 2 நாட்களில் அவர் கொண்டு கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இது சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையுமே அவர்கள் எடுக்கவில்லை. அதே போன்று அவர் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட அவர் சம்பந்தப்பட்ட அவர் குடும்பத்தவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாரையுமே அவர்கள் அணுகி எந்த விதமான அவங்களை இது செஞ்சதோ அவர்களிடம் கேட்டதோ இல்லாட்டி அவர்களிடம் எங்க இருக்கிறார்களை கொண்டு வாங்கலோ அப்படி இது எதுவுமே அவர்கள் எந்த நடவடிக்கையுமே போலீஸ் மூலமாகவோ யார் மூலமாகவும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அவர் காணாமல் போயிட்டார், அவர் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் தெரியவில்லை என்றுதான் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற தகவலோ அவர்கள் தேடிக்கொண்டோ இல்லாட்டி அவர்கள் குடும்பத்தினர் விசாரிச்சோ எதுவும் நடவடிக்கை எடுப்பதாக இது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியவில்லை. இதன் பின்னணி என்னவென்று எங்களுக்கு மர்மமாகத்தான் இருக்கின்றது. இதன் பின்னணியில் யார் அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா இல்ல மேலதிகாரிகள் இருக்கிறார்களா இல்லாட்டி வேற யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் இதே போல் நாங்கள் இதற்கு முன்னாடி இவ்வாறான ஒரு இதை நாங்கள் எதிர்பார்த்ததில்லை. இதுதான் எங்களுக்கு முதல் தடவையாக இருக்கின்றது. அதனால் என்ன மர்மம் இதுக்குள்ள இருக்கின்றது என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. இப்ப நௌசாத் என்பவரை ஏன் இவ்வளவு நாள் கைது செய்யவில்லை, இல்ல அது கைது செய்வதற்கான ஏதாவது நடவடிக்கை கூட இதுவரைக்கும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அவரை கண்டுபிடித்தது மட்டும்தான், கண்டுபிடித்ததோடு நிறுத்தி விட்டார்களா இவர்கள் என்று எங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலாமல் இருக்கின்றது. நௌசாத் என்பவர் பல நாளும் தலைமறைவாக இருக்கிறார் என்றுதான் அவர்கள் எப்ப கேட்டாலும் அவரை எங்க ஆந்திராபுரத்தில் இருக்கிறாரா, கொழும்புல இருக்கிறாரா, மன்னார்ல இருக்கிறாரா இல்ல பவுனியால இருக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல, நீங்க பார்த்து சொல்லுங்க, நாங்க அவரை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கு அப்படி என்று சொன்னா அவர்கள் தேவையில்லை. எங்களுக்கு நாங்களே தேடி பிடித்து நாங்களே செய்வது என்று சொன்னால் யாரும் அதிகாரிகள் அவர் அது தொடர்பானவர்கள் தேவையில்லை. இங்கே நாட்டிலே இப்படியான ஒரு ஆட்சியிலே இவர் கௌரவமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஜனாதிபதி அவர்கள்
இப்படியான ஒரு இவங்களை சொல்வார்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அவர்கள் சொல்வதை கேட்பதற்காக. அதனால எங்களுக்கு நௌசாதை கைது செய்ததன் மூலமா தான் இப்ப எங்களோட தந்தை இருக்கிறாரா இல்லையான்னு கூட எங்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை. அதனால் தயவு செய்து ஜனாதிபதி அவர்களிடம் நீங்கள் முறையிடுவதன் மூலமாக எங்களுக்கு நௌசாதை கைது செய்ததன் மூலமா தான் அது என்ன பின்னணியில் நடைபெற்றிருக்கிறது என்பதை எங்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் அதை உடனடியாக எங்களுக்கு செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ඊට අමතරව මම කියන්න කැමති නෞෂාද් රිෂාඩ් මිනිස්ටර්ලා